அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக இன்றைக்கி பார்க்க போகிற முக்கியமான தலைப்பு என்னென்னா, என்னென்ன விதமான கரைசல்கள் நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இயற்கை வழி கரைசல்கள், அது மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி, தோட்டமாக இருந்தாலும் சரி, திட்டமிடலில் ரொம்ப முக்கியமானது இந்த கரைசல்கள். கையில் ஒன்றுமே இல்லாமல் ஒரு விவசாயம் பண்ணக்கூடாது. அது மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும் சரி. மாடி தோட்டம்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய பொருள்கள் எதெல்லாம் கொடுக்கலாம் வளர்ச்சிக்கு. ரொம்ப சுருக்கமானது என்ன, கடலைப்பருப்பு விற்கும். அந்த கடலைப்பருப்பு வாங்கி ஒரு 200 கிராம் மிக்சியில் அரைச்சி தண்ணியில் ஊற வச்சு தரையில் கொடுக்கலாம், தெளிக்கலாம். நோய் வராமல் இருக்கணும், மஞ்சள் தூளை மேலே தெளிச்சிக்கலாம். பூண்டு, வெங்காய தண்ணீர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அது செய்யலாம். தரையில் கால்சியம் கிடைக்கிறதுக்காக முட்டை ஓடு அரைச்சி அது போட்டு விடலாம். மற்றபடி மக்கின சாணம், சாம்பல் இதெல்லாம் கொடுக்கறது. முடியாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் அல்லது அக்ரி ஆஃபீஸில் அசோஸ்பைரில்லம், பாஸ்வோ பாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா இது மாதிரி பவுடர்கள் வாங்கி வச்சுக்கிறது. சமமான அளவில் கலந்து தொடர்ந்து 10 நாளைக்கு ஒரு முறை, 15 நாளைக்கு ஒரு முறை தரையில் கொடுக்கறது. அதே மாதிரி தெளிப்பு முறையில் 10 லிட்டருக்கு 1 லிட்ரு மோர் கலந்து தெளிக்கலாம், 1 லிட்ரு பால் கலந்து தெளிக்கலாம். எது முடியும்னு பாருங்கள். அல்லது பஞ்சகாவியா ஈயம் கரைசல் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம், பழக்கரைசல் செய்யலாம். இதெல்லாம் மாடி தோட்டத்தில் ரொம்ப 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 முக்கியமான கரைசல்கள். கையில் வச்சுக்கிட்டு ஆசைப்படணும். ஒரு பயிரை வச்சுக்கிட்டு அதுக்கு சாப்பாடு போடாமல் அதை பரிதாபமாக்கி அது வளரல அப்படின்னு சொல்லிட்டு மருந்து அடிக்கிறது அப்படிலாம் செய்யக்கூடாது. உணவு தான் அடிப்படை. உணவு சரியாக இருந்தால் அந்த பயிருக்கு எந்த விதமான நோயோ பூச்சியோ பொதுவாக வராது. அந்த கவனம் வச்சுக்கணும். பராமரிப்பு ரொம்ப முக்கியம். தண்ணியில் தப்பு பண்ணக்கூடாது. அதே இது வயல்வெளியாக இருந்தால் எப்போவும் உங்கள் கையில் ஒரு 25 லிட்டர் மீனம் இருக்கணும். மாடு வச்சுருந்தீங்கன்னா கோமியம் தனியாக பிடிச்சி வைக்கணும். ஜீவாமிரத்துக்கான சாணம் தனியாக வச்சுக்கணும். அமுத கரைசல் பண்ணுறோம்னா சாணமும் கோமியமும் எடுத்து வைக்கணும். பஞ்சகாவியா போட்டு வைக்கலாம். சாணப்பாசி கரைசல் செஞ்சு வைக்கலாம். பழக்காடி செஞ்சு வைக்கலாம். பூச்சி விரட்டிக்காக பல்வேறு வகையான கரைசல்கள் இருக்குங்க. ஏதாவது ஒன்று கரைசல்களை செஞ்சு வைக்கலாம். நம்மளுடைய இடத்தோட அமைப்புக்கு ஏற்ற மாதிரி 1 ஏக்கர், அரை ஏக்கர்லேருந்து 10 ஏக்கர், 25 ஏக்கர், 100 ஏக்கர்னால் என்ன விதமான கரைசல்கள் செஞ்சு வைக்கலாம். நம்மளுடைய நிலத்தோட அமைப்புக்கு ஏற்ற மாதிரி கரைசல்கள் செய்யலாம். ஆனால் செஞ்சு வைக்கணும். அப்படி இல்லைன்னா உயிர் உரங்கள் பூச்சிக்கு தனியாக இருக்குங்க, புழுவுக்கு இருக்குது, நெமட்டோடுக்கு இருக்குது, அழுகலுக்கு இருக்குது. என்ன கரைசலோ அது நம்ம போதுமான அளவில் வாங்கி வச்சுக்கணும். 1 லிட்டர் 200 ரூபாய் அல்லது கீழே இருக்குது, வாங்கி வச்சுக்கணும். முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கணும். பிரச்சனை வந்ததுக்கப்புறம் ஓடக்கூடாது. நம்ம இந்த மாதா டிவியில் இந்த பேசுகிறதோட அடிப்படை என்ன, முன்கூட்டியே என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறோம். அப்போ இது வர்றோம் சொல்கிறத மனசில் ஏற்றுக்கிட்டு இதுக்கான திரவங்கள் எதுன்னு கேட்டு முன்கூட்டி வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாலே ஒரு பயிரில் எவ்வளவு லாபம் கிடைக்கும்னு நம்ம சொல்கிறோமோ அதை எடுக்கணும். ஒரு நெல் விவசாயம் அப்படின்னா 1 ஏக்கருக்கு 2400 கிலோ எடுக்கணும்னா எடுக்கணும். தக்காளியில் 40 டன் எடுக்கணும். ஒரு பப்பாளியில் ஒரு காய் 3 கிலோலேருந்து 4 கிலோ வரணும். பாக்கில் ஒரு கொலையில் சராசரியாக பச்சைக்காய் 8 கிலோ வரணும். இதெல்லாம் அடிப்படை இலக்கு. வாழை 22 கிலோ வரணும் தார் அப்படின்னா வர வைக்கணும். அப்போ கையில் பொருள் இருந்தால் கொடுக்கலாம். இப்போ நம்ம செய்கிறது என்னென்னா, தட்பவெட்ப சூழ்நிலையோடு சேர்ந்து நம்ம மண் வளத்தோடு சேர்ந்து நம்ம பயிரை ஒப்பிட்டு நம்ம ஒரு காரியம் செய்கிறதில்ல. முந்தி காலத்தில் நிறைய இது மாதிரி அனுபவப்பட்ட வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க இந்த காலத்தில் இதெல்லாம் நடக்கும்னு. இப்போ நம்ம அதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் நம்ம ஒரு காரியம் பண்ணும்போது விவசாயத்தில் கொஞ்சம் தடுமாறினா கொஞ்சம் நெஞ்சம்னா பரவாயில்லைங்க. ஆயிரக்கணக்கான பணங்கள் நம்ம இழக்கும்போது நம்ம ஒரு நேரம் விவசாயத்தை விட்டுட்டு வெளியே வந்துடுவோம். நஷ்டம் மட்டுமே வருது அப்படின்னு வெளியே வருவோம். அதான் பண்ணக்கூடாது. முடிஞ்சவர்களும் தவறுகள் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் விவசாயத்தோட அடிப்படை. அதை சரி பண்ணணும்.
தினசரி சரி பண்ணிக்கணும். செஞ்சு பாருங்கள். தொடர்ந்து இந்த சேனலில் பாருங்கள். சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்க நம்பரில் கேட்டுக்கோங்க. சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.